Hi students, welcome to Teachers 360. Exercise 6.4ல 6th sum. ரொம்பவே சூப்பரான sum. பாப்போமா? Three villages A, B and C are seeing each other across a valley. The horizontal distance between A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km. The angle of depression of B from A is 20 degree and the angle of elevation of C from B is 30 degree. இப்போ நம்ம ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ கால்குலேட் தி வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்டு பி. ரெண்டாவது கொஸ்டின் கால்குலேட் த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்டு சி ஓகேவா. இப்போ அண்ட் தென் tan 20யோட வேல்யூம் √3யோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஏ, பி மற்றும் சி என்ற 3 கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர் ஓகேவா. ஸோ மூணு பேர் 3 கிராமவாசிகள் ஓகேவா. ஏ, பி, சி அப்படின்ற 3 பேர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர். அதை ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்காங்க ஓகேவா. அடுத்த பாயிண்ட்டு ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர் ஓகேவா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் உள்ள கிடைமட்ட தொலைவு ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்த பாயிண்ட்டு பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த பிக்கும் சிக்கும் இருக்க கிடைமட்ட தொலைவு அதாவது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்த பாயிண்ட்டு ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் 20 டிகிரி ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏலேருந்து பியை பார்க்குறப்போ இறக்க கோணம் 20 டிகிரியில் பார்க்குறாங்க. ஏ வந்து பியை 20 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்த பாயிண்ட்டு பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் ஓகேவா. பியிலேருந்து சியை அதாவது பி வந்து சியை எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னா பி வந்து சியை எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னா 30 டிகிரி ஏற்ற கோணம் ஓகேவா. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறாங்க, 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க ஓகேவா. இப்போ 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஷின் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் அப்படின்றத கேட்குறாங்க. இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள செங்குத்து உயரம் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க ஓகேவா. அடுத்த 2வது கொஷின் பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்கும் சிக்கும் இதான் செங்குத்து உயரம், இந்த ஹைட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க ஓகேவா. ரொம்ப சூப்பரான சம், ரொம்ப சிம்பிளான சம். பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம டி அப்படின்னு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஓகேவா. இந்த பாயிண்ட்டை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ ரைட் ட்ரையாங்கிள் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரைட் ட்ரையாங்கிள் ஏடிபி அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஏடிபி. ஸோ இது தனியாக இங்கே வரைஞ்சிக்கலாமா. ஸோ இது அந்த ட்ரையாங்கிள் இது அந்த ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க குணம் அதாவது ஏலேருந்து பிக்கு உள்ள இறக்க குணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 20 டிகிரியா. ஸோ இது நமக்கு 20 டிகிரி ஓகேவா. இது நமக்கு எக்ஸு, இது ஏ, இது பி, இது டி ஓகேவா. இப்போது இது 20 டிகிரி அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளான இதுவும் நமக்கு 20 டிகிரி தானே ஓகேவா. அண்ட் தென் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன, கிடைமட்ட தொலைவு என்ன அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்களா 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே நம்ம 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஓகேவா. ஸோ இங்கே நம்ம tan θவை யூஸ் பண்ணுறோம். ஏன் tan θ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா tan θக்கு ஃபார்முலா ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட்டா. ஸோ நமக்கு இங்கே அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது செங்குத்து உயரம் வெர்டிக்கல் ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம tan θ யூஸ் பண்ணுறோம். ஸோ tan θ அப்படின்றது ஆங்கிளா. இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 20 டிகிரியா. ஸோ 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏடியை ஏடி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஏடி டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 கிலோமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ
8 அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே tan 20 டிகிரிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன அங்கே கொடுத்துருக்காங்க? 0.3640 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் டு ஏடிக்கு ஏடி டிவைட் பை 8க்கு 8. ஓகேவா? ஸோ இங்கே டிவைடில் இருக்க இந்த 8 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருமா? ஸோ 0.3640 into 8 is equal to AD. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2.91. ஓகேவா? ஸோ AD is equal to இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2.91 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா கொஷின் நமக்கு கிலோமீட்டரில் தான் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இங்கே கிலோமீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ ஏடி அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. ஏடி அப்படின்றது என்னது? ஃபஸ்ட்டு கொஷினுக்குரிய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னது? த வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் தி ஹைட் பிட்வீன் ஏ அண்டு பி என்ன நமக்கு 2.91. ஓகேவா? ஸோ 2.91 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சரு? 2.91 கிலோமீட்டர். இப்போ அடுத்தது செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம், பிக்கும் சிக்கும் உள்ள இடையே உள்ள செங்குத்து உயரம் இந்த ஹைட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் பாருங்களேன், தி வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி, பிக்கும் சிக்கும் இந்த வெர்டிக்கல் ஹைட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம தனியாக வரைஞ்சிக்கலாம், இந்த ரைட் ட்ரையாங்கிளை. ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிள் நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்? ஸோ இது பி, இது சி. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பாயிண்ட் என்னன்னு கொடுக்குறோம் அப்படின்னா இ அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ ரைட் ஆங்கிள், அந்த ரைட் ஆங்கிள் தனியாக வரைஞ்சிக்கலாமா? ஸோ இது பி, இது சி, இது நம்ம இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா? ஸோ இங்கே நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 கிலோமீட்டரு, இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இது நமக்கு 30 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட போகிறது செகண்ட் கொஷின். ஸோ எந்த ரைட் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம்? ரைட் ட்ரையாங்கிள் பிஇசி என்ற ரைட் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம tan θ தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா tan θ ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட். ஸோ நமக்கு இங்கே அட்ஜசன்ட் சைடு கொடுத்தாச்சு, நம்ம ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம tan θ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ tan θன்றது ஆங்கிள், இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள்? 30 டிகிரியா? ஸோ 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்றது தெரியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இசி டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு என்னது நமக்கு இங்கே 12 கிலோமீட்டர், அதனால் இங்கே நம்ம 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது tan 30 டிகிரிக்கு வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 1/√3. ஸோ 1 டிவைட் பை √3 இஸ் ஈக்குவல் டு இசி டிவைட் பை 12. ஓகேவா? இங்கே அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 12 into 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 12. ஓகேவா? ஈக்குவல் டு இசி இன்ட்டு √3 இசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? இசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த √3 மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த √3 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா டிவைடில் வந்துருமா? ஸோ இசி இஸ் ஈக்குவல் டு 12 டிவைட் பை √3. ஓகேவா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் நம்ம √3 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 12 into √3 டிவைடட் பை √3 into √3. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இசி இஸ் ஈக்குவல் டு 12 into √3 டிவைட் பை √3 into √3 நம்ம 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ 3. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 1 3s are 3, 4 3s are 12. ஓகேவா? இப்போது இசி இஸ் ஈக்குவல் டு 4 into √3. ஓகேவா? ஸோ இங்கே √3க்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.732. ஸோ 1.732. இப்போ அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6.928. ஓகேவா? 6.928 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா கொஷின் நமக்கு கிலோமீட்டரில் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளும் கிலோமீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. என்ன நமக்கு 6.928. ஓகேவா? இந்த செகண்ட் கொஷின் 6.928 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இது நமக்கு 6.928
கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.